ஓம் சக்தி. இன்னொரு பக்தர் பாருங்க, இவர் இளைஞர், மதுரைக்கு பக்கம். இவர் ஒரு புல்லட் பைக் வச்சிருக்காருங்க. அந்த புல்லட் பைக் இவர் வீட்டிலேருந்து கிளப்பும் பொழுதே பயங்கரமான வேகத்தில் தான் கிளப்புவார். அந்த வேகத்தில் அப்படியே அம்மாவுடைய பக்தர் இவர். அம்மா மண்டபத்து முன்னால் நிற்பார், பைக் விட்டு இறங்க மாட்டார். அங்கே அம்மா மண்டபத்துக்கு முன் வெளியவே ஒரு உண்டியல் வச்சுருப்பாங்க. பைக் விட்டு இறங்காமலே அந்த உண்டியலை 10 ரூபாய் காணிக்கை போட்டுட்டு இவர் வாட்டுக்கு அப்படியே மறுபடியும் மின்னல் வேகத்தில் பறந்து போயிடுவார். சில ஆண்டுகள் கழித்து அம்மா அவர்கள் அந்த பகுதிக்கு சுற்றுப்பயணம் வந்தாங்க. இவருமே அந்த மன்றத்தில், குறிப்பிட்ட மன்றத்தில், அந்த இவர் காணிக்கை போடுவாருங்களே அந்த மன்றத்தில் பாத பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவரும் அந்த பாத பூஜையை கலந்துக்கிறார். இவர் முறை வரும்பொழுது இவர் அம்மாட்ட பாத பூஜை செய்யும் பொழுது அம்மா சொல்றாங்க, மகனே, நீ போடும் 10 ரூபாய்க்காக இனிமேல் உன் உயிரை நான் காப்பாற்ற மாட்டேன், வண்டியில மெதுவா போய் பழகு அப்படின்னு அம்மா எச்சரிக்கை பண்ணாங்க. எப்படிங்க, இதுவரை நீ போட்ட 10 ரூபாய்க்காக உன் உயிரை காப்பாற்றினேன், ஆனால் இனிமேல் அந்த 10 ரூபாய்க்காக உன் உயிரை காப்பாற்ற மாட்டேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அவ்வளோதான், நெத்தியில் அடிச்ச மாதிரி. அதில் இருந்துங்க அந்த பக்தர் என்ன பண்ணாருங்க, இளைஞர் மெதுவாக போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த வேகமெல்லாம் கிடையாதுங்க. எப்படி பாருங்க, பரம்பொருளுக்கு எல்லாமே தெரியுதுங்க. நீ 10 ரூபா காணிக்க போட்டாலும் தெரியும், 10 கோடி காணிக்க போட்டாலும் தெரியும். ஓம் சக்தி.